ஹலோ விவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், சரோஜா தேவி நடித்த 4 வெள்ளி விழா படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1960 காலங்களில் மிக முக்கியமான நடிகையாக திகழ்ந்தவர் நடிகை சரோஜா தேவி. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், செம்னி கணேசன் போன்ற நடிகர்களுடன் அதிக படங்களில் நடித்த முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் சரோஜா தேவி. இப்பொழுது சரோஜா தேவி நடித்து 175 நாட்களுக்கு மேலே ஓடிய, அதாவது வெள்ளி விழா படங்களை இப்பொழுது பார்ப்போம். முதலில் 1959 வெளிவந்த படம் பாகப்பிரிவினை. சிவாஜி கணேசன், சரோஜா தேவி மற்றும் நடித்த படம். இந்த படம் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் 213 நாட்களும், சென்னை சித்ரா தியேட்டரில் வெள்ளி விழாவும் ஓடியது. அடுத்து 1959 வெளிவந்த படம் கல்யாண பரிசு. இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த படம் மதுரை மற்றும் சென்னையில் வெள்ளி விழா ஓடியது. ஆக 1959 ஒரே வருடத்தில் 2 வெள்ளி விழா படங்கள் சரோஜா தேவிக்கு கிடைத்தது. அடுத்து 1965 வெளிவந்த படம் எங்க வீட்டு பிள்ளை. எம்ஜிஆர், சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்த படம். இந்த படம் மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் 175 நாட்களும், சென்னை காசினா தியேட்டரில் 213 நாட்களும் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய படமாகும். அடுத்து 1968 வெளிவந்த படம் படமா பாசமா. ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, நாகேஷ் மற்றும் பலர் நடித்த படம். இந்த படம் கோவையில் வெள்ளி விழா ஓடியது. மேலும் ஆசியாவின் மாபெரும் தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டரில் 140 நாள் ஓடியது. இந்த தியேட்டரில் 140 நாள் ஓடினால் நிச்சயமாக 200 நாள் படம் என்று தாராளமாக சொல்லலாம். ஆக இந்த 4 படங்களும் சரோஜா தேவி நடித்த வெள்ளி விழா படங்களாக அமைகிறது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.